இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்திருந்தோம். சர்ச் கன்சோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராவல் கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திருந்தோம். இத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ போய் பாருங்க. சர்ச் கன்சோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இல்லைனாலும் போக போக நீங்க போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து உருவாகும். இது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் அதில் இருக்கக்கூடிய சின்ன எரர்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு வந்து பாருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே சர்ச் கன்சோல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரேஜ் நீங்கள் போனதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா அண்ட் இந்த கிராவல் கரண்ட்லி நாட் இண்டெக்ஸ்ட தவிர உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எரர் வந்து காட்டுது. பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பேஜ் வித் ப்ராப்பர் கனானிக்கல் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40 பேஜ் வந்து காட்டுது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இல்லை நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியாது, புரியுதுங்களா? இதில் நீங்கள் இது எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே என்னுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய போஸ்டோட லிங்க் தான் இது வந்து இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக்காக நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்ரீவிங் டேட்டா ஃப்ரம் கூகுள் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அந்த யூஆர்எல் வந்து கூகுளில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம், இன்னும் நம்மளுடைய இந்த யூஆர்எல் வந்து கூகுளில் இண்டெக்ஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து இந்த கூகுளில் இண்டெக்ஸ் ஆகலை அப்படின்னா அது மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன், ரிக்வெஸ்டிங் இண்டெக்ஸிங் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட்டிங் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் லைவ் யூஆர்எல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதே மிஸ்டேக் தான் நீங்களும் பண்ணுவீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் இது இண்டெக்ஸ் ஆகலைனாலும் இதை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ரிஸ்க் வந்து பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன் இந்த பிரச்சனை வந்து பெருசு கிடையாது, இதுக்கு ஏன் நான் வந்து இண்டெக்ஸ் ஆகலைன்னு காட்டுதே, பட் ஆனால் ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களே, ஏன் அந்த எதுக்காக, என்ன ரீசனுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சைட் மேப் வந்து பாருங்கள் நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. புரியுதுங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல்லோட ஃபுல் யூஆர்எல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா tamilblockers.xyz பேஜ் வந்து சைட் மேப் நியூ அப்படிங்கிற இந்த சைட் மேப் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு m=1 அப்படின்ற மாதிரி லிங்க் வந்து கிரியேட் ஆகுது. ஆக்சுவல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த HTML-ஓட முடிஞ்சு சைட் மேப் நியூ .html-ஓட இந்த போஸ்டோட லிங்க் எனக்கு வந்து ஃபுல் யூஆர்எல் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் மார்க் போட்டு m=1 அப்படின்றது காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து உங்களுடைய வெப்சைட்டை அல்லது வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேஜஸாக இருந்தாலும் சரி, அவர் விசிட் பண்ணும்போது மொபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தீம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி மொபைல் வியூவில் அவருக்கு வந்து காமிக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட்டை போட்டிருக்கீங்க, ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் டெக்ஸ்டாப்பில் வரும்போது நார்மல் யூஆர்எல் அதாவது HTML-ஓட முடியும் அந்த யூஆர்எல் வந்து அவருக்கு ரெஃப்ரெஷ் ஆகி ரீடைரக்ட் ஆகிட்டு வந்து காட்டும். அதே யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது வேற யூசர் வந்து அதே போஸ்ட்டை அல்லது அதே பேஜை மொபைலில் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ரெஸ்பான்சிவ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் மார்க் m=1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்ல வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதனால வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். எப்போ பிரச்சனை வரும் அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பேஜ் வித் கனானிக்கல் டாக் அப்படின்ற மாதிரி போகிறேன். ஓகேங்களா? கனானிக்கல் டேக். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மொபைலில் தான் எனக்கு வந்துருக்கு. புரியுதுங்களா? tamilblockers.xyz how to create download button in blocker HTML கொஸ்டின் மார்க் m=1 அப்படின்னு சொல்லி இது மொபைலில் பார்க்கக்கூடிய இந்த லிங்க்ஸ் எல்லாமே இதில் காட்டக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அந்த லிங்க் தான் எனக்கு வந்து காட்டியிருக்கு. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலே நீங்கள் டைட்டிலை பார்த்தாலே தெரியும், ஆல்டர்னேட் பேஜ் வித் ப்ராப்பர் கனானிக்கல் டேக். புரியுதுங்களா? இந்த கனானிக்கல் டேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்டர்னேட் பேஜாக இருக்குது. ஏற்கனவே இந்த லிங்க்கில் அதாவது இந்த போஸ்ட் ஏற்கனவே வந்து கூகுள் கிராவல் பண்ணிருச்சு. மேபி இண்டெக்ஸும் வந்து பண்ணியிருக்கலாம், ஆனால் கிராவல் பண்ணிருச்சு. ஆனால் அதே மாதிரி இன்னொரு லிங்க் வந்து இருக்குது. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் m=1 அப்படின்ற மாதிரி லிங்க் இருக்குது. ஆனால் HTML-ஓட முடிஞ்ச லிங்க் டெக்ஸ்டாப் லிங்க். இது வந்து மொபைல் லிங்க். மொபைலில் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இந்த லிங்க் வந்து காட்டுது. ஏற்கனவே HTML-ஓட முடிஞ்ச டெக்ஸ்டாப் லிங்க் வந்து நாங்கள் கிராவல் பண்ணிட்டோம், திரும்பவும் இந்த லிங்க் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ண முடியாது.
அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லுது. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் பேஜா இத்தனை லிங்க் வந்து இருக்குது உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்ட் URL போயிட்டு அதை வந்து இண்டெக்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் அது நடக்கும், புரியுதுங்களா? பட் அந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு போஸ்ட் கூகுள் வந்து கிராவல் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணிருச்சு. அதே போஸ்ட் மொபைல் வெர்ஷனுக்கு வரும்போது இன்னொரு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. இது ஏன் கிரியேட் ஆகுது? இதை வந்து நான் வந்து இதை பண்ணலையே, என்னுடைய பிளாக்கரில் இந்த மாதிரி கிரியேட் பண்ண சொல்லி நான் பண்ணலையே, இதுக்கு நான் எந்த ஒரு கோடிங் நான் இன்சர்ட் பண்ணலையே, இது ஏன் எனக்கு கிரியேட் ஆகணும், இது என்னுடைய மிஸ்டேக் வந்து கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுடைய மிஸ்டேக் வந்து கிடையாது, இது மிஸ்டேக்கும் கிடையாது, புரியுதுங்களா? இது ஏன் மிஸ்டேக்கும் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பிளாக்கரில் ஒரு யூசர் வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது அதுக்கு வந்து ரெஸ்பான்சிவாக அந்த டெம்ப்ளேட் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அதே யூசர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்லையோ இல்லை ஆப்பிள்லையோ வந்து உங்களுடைய பிளாக்கரை விசிட் பண்ணும்போது அந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டெம்ப்ளேட் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும், புரியுதுங்களா? இந்த 2 டிவைஸ்லையுமே ஒர்க் பண்ணக்கூடிய கோடு வந்து உங்களுடைய பிளாக்கரில் டிஃபால்ட்டாக அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைலில் பார்க்குறப்பையும் ஒரு யூசருக்கு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும் அண்ட் மொபைல் தீம் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும். டெஸ்க்டாப்பில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டிவைஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். இது வந்து முழுக்க யூசரோட எக்ஸ்பீரியன்ஸுக்காகவும் அண்ட் ரெஸ்பான்சிவ் உடைய டெம்ப்ளேட்டு எந்த டிவைஸில் பார்த்தாலும் ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இது பிளாக்கரில் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி கோடிங்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அண்ட் இதனால் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க, ஒரு 10வது போஸ்ட்டாக ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பற்றி 10வது போஸ்ட்டாக வந்து போடுறீங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு 100 போஸ்ட் போட்டுட்டீங்க. தென் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 100 போஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த 10வது போஸ்ட் ஒரு போஸ்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, அதே டைட்டிலோட அதே கண்டென்ட்டை 100 போஸ்ட் போட்டதுக்கப்புறம் 101வது போஸ்ட்டாக அதே போஸ்ட்டை வந்து போடுறீங்க. அப்போ ஒரே நேரத்தில் 2 கண்டென்ட், ஒரே கண்டென்ட் தான், ஆனால் 2 டைம் நீங்கள் வந்து போடுறீங்க. அதே டைட்டில் கொடுக்குறீங்க, அதே கண்டென்ட்டை பற்றி அப்படியே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட் மாதிரி வரும், புரியுதுங்களா? ஸோ அந்த டூப்ளிகேட் கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த டைட்டிலில் இந்த கண்டென்ட் ஏற்கனவே கூகுள் கிராவல் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணியாச்சு, திரும்பவும் அதே டைட்டில் அதே கண்டென்ட்டை கொடுக்குறீங்க, இதை நாங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டாபிக் இந்த டைட்டிலில் ஏற்கனவே ஒரு போஸ்ட் நாங்கள் இண்டெக்ஸ் பண்ணியாச்சு, திரும்பவும் அதையே நாங்கள் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம்னா அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வராது, SEO ரேங்கிங்கை வந்து இது பாதிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த லிங்க் எல்லாமே இந்த ஆல்டர்னேட் பேஜ் வித் ப்ராப்பர் கனானிக்கல் டேக்ல வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். இப்போ எனக்கு காமிக்கிறது எல்லாமே இந்த மொபைல் ரெஸ்பான்ஸில் இருக்கக்கூடிய டபுள் URL வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து காமிக்குது. சில பேருக்கு வந்து இந்த m=1 அப்படிங்க இல்லாமல் கூட நார்மல் URL வந்து கடைசியில் HTML முடிகிற மாதிரி கூட லிங்க் இந்த இடத்துல வந்து காட்டும். அது என்ன பிரச்சனைங்கிறத இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரே போஸ்ட்டு ஒரே டைட்டில் 2 விதமாக வெவ்வேறு டைம் பீரியடில் நீங்கள் எழுதுனீங்கனாலும் இந்த பிரச்சனை வரும். அந்த URL வந்து இந்த இடத்துல வந்து காட்டும், ஏற்கனவே பண்ணியாச்சு, திரும்ப எங்களால் பண்ண முடியாது, அப்படி பண்ணோம் அப்படின்னா அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி காட்டும், புரியுதுங்களா? இப்போ இந்த m=1 இல்லாத ஒரு URL வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இது வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது m=1 இல்லை கிடையாது, இது நார்மல் HTML தானே, அப்போ கூகுள் ஏன் இண்டெக்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் URL கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவும் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை கூகுள் சர்ச் கன்சோல் வந்து பண்ணும், புரியுதுங்களா? இதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இது ஏற்கனவே பண்ணியாச்சுப்பா, இண்டெக்ஸ் வந்து பண்ணியாச்சு, திரும்ப வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஆல்டர் பேஜில் காட்டிச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காம இது m=1 கிடையாதுல்ல, இது மொபைல் ரெஸ்பான்சிவ் பிரச்சனை எனக்கு கிடையாதுல்ல, இது நார்மல் போஸ்ட் தான், இதை ஏன் எனக்கு இண்டெக்ஸ் பண்ணலை, அப்போ இண்டெக்ஸோட இது கூகுளோட தப்பு தானே, நான் போய் மேனுவலாக பண்ணேன் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் ஃபோர்ஸாக இன்ஸ்பெக்ட் URL கொடுத்து மேனுவலாக இண்டெக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே டைட்டில் ஒரே கண்டென்ட் ஏற்கனவே இண்டெக்ஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் அதே போய் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய வெப்சைட்டோட SEO ரேங்கிங்கை வந்து பாதிக்கும் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் இது வந்து பாதிக்கும், புரியுதுங்களா? ஸோ அதுக்காக அதை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து காட்டுது, ஓகேங்களா? ஓகே, இதுக்கு என்ன ப்ராப்ளம்? ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன சொல்யூஷன் மூலிமா நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிளாக்கில் நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன், டூப்ளிகேட் URL சொல்யூஷன் m=1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த டைட்டில் நீங்கள் பார்த்துக்குங்க, மேபி இந்த வீடியோ ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸில் போயிட்டு டூப்ளிகேட் URL சொல்யூஷன் m=1 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இந்த போஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட
தீம் செக்ஷன் வந்து போங்க. தீம் செக்ஷன் போயிட்டு எடிட் HTML போங்க. ஓகே, எடிட் HTML. ஸோ எடிட் HTML போயிட்டு இந்த 3 டாட் இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் HTML வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எடிட் HTML வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கோடு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே போயிட்டு Ctrl F வந்து கொடுங்க. Ctrl F கொடுத்துட்டு அந்த கோடு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பெரும்பாலும் இந்த ஹெட்டர் செக்ஷன் கீழே தான் வந்து இருக்கும். ஹெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கோடு கீழே தான் இது வந்து இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்னொரு டேக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேக்கை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த டேக்கை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு கீழே வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா? ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பிளாக்கரில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த கோடு கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் URL. ஸோ ஒரே போஸ்ட்டு தான், பட் ஆனால் டெஸ்க்டாப்புக்கு ஆல்ரெடி வந்து HTML அந்த லிங்கோட உங்களுக்கு வந்து ஏற்கனவே கிரியேட் ஆகிடுச்சு. பட் இந்த m=1 அப்படிங்கிற இந்த லிங்க்கை வந்து அடுத்து கூகுள் சர்ச் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து எடுத்துக்காது. புரியுதுங்களா? ஸோ அதை தான் நம்ம டெம்ப்ளேட்டில் போய் இந்த கோடிங் மூலிமா நம்ம சொல்ல வரோம். ஏதாவது வந்து இப்போ கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை பிங் சர்ச்சாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜின் வந்து உங்களுடைய பிளாக்கர் வந்து கிராவல் பண்ணி சர்ச் பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி டபுள் URL வந்து கூகுளோ அல்லது பிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காது, அவாய்ட் பண்ணிடும். ஓகே, கரெக்டான URL இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த HTML முடிகிறதோட அந்த போஸ்டோட லிங்கை மட்டும் நம்ம எடுப்போம். அதாவது m=1 அப்படிங்கிற வர லிங்கை வந்து டூப்ளிகேட் லிங்க், அதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த கோடிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி அது புரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து உடனே சொல்யூஷன் வந்து கிடைக்காது. மேபி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இல்லை அடுத்தடுத்து நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து இந்த கோடு வந்து உங்களுக்கு சொல்யூஷனாக அமையும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வேறு ஏதாவது நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கூகுளே இது தவறான URL அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருச்சு. புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து எதுவுமே வந்து பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, இன்னும் சில பேர் வந்து கேட்கலாம், இதில் இன்னொரு இது இருக்குது நீங்கள் பற்றி. அண்ட் சில பேர் வந்து கேட்கலாம் இந்த தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அப்போ இது எதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க? இதை வந்து நம்ம இந்த மாதிரி டெஸ்க்டாப்னு வச்சுக்கிட்டா மொபைலில் பார்க்குறப்பையும் டெஸ்க்டாப் இது தானே தெரியும். அப்போ அந்த m=1 வந்து நம்மளுக்கு தெரியாதுல்ல, இதுலேயே சால்வ் ஆகலை, எதுக்கு இந்த கோடிங்லாம் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. இந்த இப்போ வரக்கூடிய இந்த தேர்ட் பார்ட்டி டெம்ப்ளேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவைஸில் வச்சாலும் சரி, நீங்கள் மொபைலில் வச்சாலும் சரி, இல்லை டெஸ்க்டாப்பில் வச்சாலும் சரி, மொபைலில் பார்க்குறப்ப மொபைல் தான் வந்து தெரியுது. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? டிஃபால்ட்டாக எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? அப்போ வந்து நான் மொபைலில் நீங்கள் செக் பண்ணும்போது என்ன வரணும், எனக்கு வந்து m=1 சொல்லிட்டு வரக்கூடாது. இதானே கரெக்டானது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து என்னுடைய பிளாக்கரை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், https://www.tamilblockers.xyz. புரியுதுங்களா? XYZ தான் நான் போனேன். கடைசியில் M எதுவுமே நான் போட கிடையாது. இது வந்து மொபைல் டிவைஸ்லேருந்து பார்க்கக்கூடியது. ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இங்கே நான் என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன், மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு, அதாவது மொபைலில் வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் தான் தெரியணும், மொபைல் வெர்ஷன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கண்டிஷனாக கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் இந்த டெம்ப்ளேட்டு ஐ திங்க் இது வந்து மேக்ஸ் எஸ்லோன்னு நினைக்கிறேன். மேபி எல்லா டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? நான் இந்த டெம்ப்ளேட் மட்டும் நான் சொல்லலை, எல்லா டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் XYZ தான் கொடுத்தேன். பட் ஆனால் அது வந்து என்னவா எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் போகிறேன். எடிட் போனதுக்கப்புறம் அது என்னவா எடுத்துக்கிச்சு, XYZ நான் போட்டாலுமே கூட இது மொபைலு, அதனால் மொபைல் டிவைஸ் தான் நாங்கள் வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கரே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இது மொபைல் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி m=1 சொல்லிட்டு காட்டுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட்டு ஆகலை அப்படிங்கிறது தெளிவாக வந்து புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை நான் வந்து இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ நான் போட்ட போஸ்ட் இதாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் போட்ட போஸ்ட் வந்து இந்த இருக்குது. இந்த போஸ்ட்டை நான் வந்து பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஐ திங்க் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு போஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஹவு டு ஆட் டைமர் பிஃபோர் டவுன்லோட் ஃபைல் இன் பிளாக்கர் போஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம போய் இந்த URL போய் செக் பண்ணுவோம். URL போயிட்டு நான் எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள், HTMLக்கு அப்புறமும் என்ன வருதுன்னு பாருங்கள், எம்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐ திங்க் இதுக்கப்புறம் எனக்கு காட்டலை.
இதுக்கப்புறம் எனக்கு வந்து காட்டலை. ஆனால் என் மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ரெஸ்பான்சிவ் பண்ணி பிளாக்கர் வந்து இது மொபைல் டிவைஸ் தான், ஸோ அதுக்கேற்ற ரெஸ்பான்சிவ் தீம் தான் உங்களுக்கு நான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஓகே, இந்த நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே இந்த இதை சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? மேபி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி ஹிந்தி சேனல், அது இங்கிலீஷ் சேனல், அல்லது வேறு ஏதாவது தமிழ் சேனல் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து நான் சொல்ல போகிறேன், அது முக்கியமாக நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். எடிட் போங்க, எடிட் HTML வந்து போங்க. இது என்ன மாதிரியான டைட்டில் கொடுத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அப்படியே பிளாக்கர் போகிறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மெயின் சைட் நான் வந்துட்டேன். இதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டெக்ஸ்டாப் வியூ. இதே டெக்ஸ்டாப் வியூ வந்து உங்களுடைய மொபைல்லையும் நீங்கள் கொண்டு வர முடியும். எடிட் HTML போயிட்டு ஒரு கோடை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக மொபைல் ரெஸ்பான்சிவ் இல்லாமலே இந்த டெக்ஸ்டாப்பில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, ஸோ மேலே எப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, மெனுனா சர்வீஸ் இந்த மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் ரியலாகவே இதில் போகும்போது எப்படி இருக்குது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக வந்து காமிக்குது. இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த மெனு எல்லாமே காட்டுது. ஆனால் டெஸ்க்டாப்பில் எப்படி காட்டுது, இதோடைய ஸ்க்ரீன் வந்து பெருசு அண்ட் டெஸ்க்டாப்போட ரீசொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வேறு மாதிரி. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து மேலே ஒரே லைனாக வந்து காட்டுது. இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி மொபைல்லையும் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்றதை நான் சொல்கிறேன். இந்த வி போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஹெட்டுக்கு கீழே மீட் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு போட்டு வித் டிவைஸ் அப்படின்னு போட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வி போர்ட் VIEWPORT அப்படின்னு இருக்கும். இந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்தாலுமே சரி. ஓகே, நான் கூட ரிமூவ் பண்ணி கூட காமிக்கிறேனே, ஸோ அது உங்களுக்கு கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறுபடியும் மொபைலில் போய் பார்ப்போம், எப்படி காட்டுதுன்னு பார்ப்போம். மேபி நீங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் நான் வந்து இதை வந்து டுட்டோரியல் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க. வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க, உங்களுக்கு சுத்தமாக புரியாது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது முடியட்டும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் மொபைலில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து அந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இந்த கோடை நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. அது என்ன காரணம்னே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த வியூ போட்டே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் மொபைலில் போயிட்டு என்னுடைய சைட்டை நான் வந்து அடிக்கிறேன். ஓகே, நான் மெயின் சைட்டே வந்து அடிச்சேன். HTTPS. ஓகே, தமிழ் பிளாக்கர் XYZ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், என்னுடைய வியூவே வந்து பாருங்கள் டோட்டலாக மாறிடுச்சா, நான் சொன்ன மாதிரி இருந்துச்சுங்களா? ஸோ நீங்கள் டெக்ஸ்டாப்பில் எப்படி பார்க்குறீங்க, ஓகே, என்னுடைய சைட்டை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, இது நல்லா பாருங்கள். இது வந்து டெஸ்க்டாப்பில் இருந்து நான் உங்களுக்கு காமிக்குது. இதே மொபைல்லேருந்து பாருங்கள், சேமாக இருக்குங்களா? நல்லா பாருங்கள், சேமாக இருக்குங்களா? ஏன்னா சைடு பார் மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் மொபைல்லேருந்து பார்க்குற வியூவோட இது ஓரளவுக்கு வந்து ஒரு டெஸ்க்டாப்லேருந்து பார்க்குற மாதிரியான வியூ வந்து ஒரு 75% உங்களுக்கு வந்து அப்படியே அக்யூரேட்டாக வந்துருக்கும். இந்த கோடை ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப் வியூவை நீங்கள் மொபைல்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து அதை இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு அது பிரச்சனை. பிளாக்கரில் பின்னாடி கவரேஜ் இஷ்யூ அல்லது சர்ச் கன்சோலில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இந்த மாதிரி வந்து காட்டும். இந்த உங்களுடைய பிளாக்கர் மொபைல் ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். அதனால் உங்களுடைய SEO ரேங்கிங் வந்து பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? இந்த கோடை ரிமூவ் பண்ணுறதுலாம் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு ரிமூவ் பண்ணுறதுலாம் பெரிய பிரச்சனையே வந்து கிடையாது. ஆனால் அதை ரிமூவ் பண்ணுறது டுட்டோரியல் மாதிரி வீடியோ மாதிரி மேக் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதனால் உங்களுடைய பிளாக்கரோட SEO ரேங்கிங் பாதிக்கும். மொபைல் ரெஸ்பான்சிவாக உங்களுடைய பிளாக்கர் இல்லை அப்படின்ற மாதிரி டோட்டலாக உங்களுக்கு வந்து நெகட்டிவாக உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடும் கூகுள். புரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இதையும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இதில் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து லைவ் சம்மந்தமான டீட்டெயில், ஸோ நான் வந்து யூடியூப்பில் லைவ் நான் வந்துக்கிறீங்க. ஸோ இந்த லைவ் சம்மந்தமான டீட்டெயில், எப்போ நான் லைவ் வரேன், எந்த டைமுக்கு நான் லைவ் வரேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.